பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ டைவர்ஷன் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, டைவர்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இவ்வளோ டைவர்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. லாரிக்காரெல்லாம் கரெக்டாக போகிறாங்க பாருங்கள். வருதா? கரெக்டாக திரும்பி போகிறாங்களா லாரிக்காரங்க? பாருங்க, லாரிக்காரங்கெல்லாம் கரெக்டாக போகிறாங்க. இந்த பஸ்ஸுக்காரங்க, இந்த காருக்காரங்க, ஒரு சில காருக்காரங்க தான் இப்படி போகிறாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த வெளியூருக்காரெலாம் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இந்த லோக்கலில் இருக்கவங்க இந்த இதுதான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ டைவர்ஷன் இருக்குது நீங்களே பாருங்கள். எவ்வளோ டைவர்ஷன் இருக்குது, இவ்வளோ டைவர்ஷன் இருக்குது. ஒரு வண்டி போகிற மாதிரி தான் அங்கிட்டு கேப்பே விட்ருக்காங்க. அந்த இதில் இவ்வளோ இது இருக்குது. இப்படி வந்து வளைஞ்சே போக மாட்டேங்கிறாங்க யாரும். பாருங்கள், இன்னும் வேணால் காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸுக்காரங்க பாருங்கள், பூராமே வந்து இப்படி தான் போகிறாங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ போகிறேன்னா, இப்போ பாருங்கள், டேக் டைவர்ஷன் போர்டு இருக்கா? டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருக்கா? இப்போது இதில் ஒன்வே தான். ஆனால் இதில் ஒன்வே தான், இதில் போகிறதுக்கு மட்டும்தான். அப்படின்னா ஆப்போசிட்டில் இருந்த வண்டி வரக்கூடாது. அதாவது ஆப்போசிட்டில் வரணும்னா டேக் டைவர்ஷன் போர்டு போட்டு இந்த இப்படி கூடி வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோடு இந்த பஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த சைடு போட்டிருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த சைடு இந்த ஒரு சில வண்டி தான் அந்த டைவர்ஷனில் அங்கிட்டு போகுதே தவிர, இப்போ கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கிறட்டும் முழுக்க இப்படி தான் வருது. ஆப்போசிட் சைடு தான். இப்போ இந்த லாரி போகுதுன்னா இதில் ஒரு வண்டி போகிறது மாதிரி தான் ரோடு இருக்குது. அந்த பஸ்ஸுக்காரன் ஆப்போசிட்டில் வர்றதை பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த லைட்டை போட்டு எவ்வளோ வேகமாக வர்றாருன்னு பாருங்கள். வர்றது தப்பு, ஆனால் ரைட்டை போட்டு ஸ்பீடாக வர்றது. கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், இது தப்பான விஷயம் கிடையாதா? கவர்மெண்ட்டு எவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸுகளுக்கு இந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்கு மட்டும் ரூல்ஸ் கிடையாதா? இவங்கள பார்த்து நிறையா வாகனங்கள் வந்து பின்னாடியே சரி இதுதான் ரோடு போல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வண்டிகள் பின்னாடி வந்துடுது. சரியா? இதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸை கடைப்பிடிச்சிங்கன்னா விபத்து அதிகமாக நடக்காது. ஏன்னா இதில் அதிகமாக வந்து ஒன்வேயில் போயிட்டு விபத்து நடந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் தப்பு அப்படின்ட்டு இந்த ரோடு போடுற கான்ட்ராக்ட்காரங்களாக இருக்கட்டும், போலீஸ்காரங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது மக்கள். நம்ம கரெக்டாக விதிமுறையில் கடைபிடிச்சி போனோம் அப்படின்னா எதற்காக வந்து விபத்து நடக்குது சொல்லுங்கள்? விபத்துக்களை வந்து நம்ம தவிர்க்கணும்னா நம்ம சரியான முறையில் போகணும். அதை வந்து யாருமே வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. இந்த ரோடு போட்டு முடிக்கின்றட்டிக்கும் நம்ம கொடுத்துருக்க ரோட்டில் சர்வீஸ் ரோட்டில் போனோம் என்ன, இந்த ரோட்டில் வர்றதுக்கு இப்படி போய் இந்த இதில் வந்து இப்படி வர்றதுக்கு எவ்வளோ தூரம் ஆயிரும்? 100 மீட்ரு தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வரும். அதை விட்டுப்பட்டு ஃபுல்லாக இப்படி வந்து விபத்துகளை ஏற்படுத்துகிறீங்க. தயவு செய்து வந்து யாரும் வந்து இப்படி வராதிங்க. கொஞ்சம் விதிமுறையை கடைபிடிச்சி வாங்க. பாருங்கள், ஒரு வண்டி ஆப்போசிட்டில் ஏறி வருது. ஒரு வண்டியை பார்த்து இன்னொரு வண்டி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது நிறையா நாங்களும் சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ரைவேட் பஸ்ஸு தான் அதிகமாக வருது. அதாவது என்னது, இந்த ஏகேஆர், சக்தி, ஜெயவிலாஸ் பஸ்ஸு, இந்த 3 தான் வந்து அதிகமான இது வருது. மற்ற வண்டிலாம் அந்த பாருங்கள், அந்த சைடு ஏறி வருது பாருங்கள். அந்த ஆப்போசிட்டில் வர்றாங்களா? அது மாதிரி வந்துட்டு போக வேண்டியதானேன்றேன். விபத்துக்களை வந்து தவிர்க்கணும். அதை வந்து கொஞ்சம் நம்மளாக விபத்தை தவிர்க்கிறதுக்கு விதிமுறையை கடைபிடிச்சி வருவோம். நன்றி.